Next second example, draw a frequency polygon for the following data using histogram. சரிங்களா? ஸோ ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு நம்ம ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்து ட்ரா பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மார்க்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸு, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஹிஸ்டோகிராம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்காது. சரிங்களா? ஸோ அப்போது 0 to இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் வந்து 10 to 20 கிளாஸ் இன்டர்வல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆக்சிஸ் மேலேயே இன்னொரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரணும். சரிங்களா? ஸோ அப்போது 0லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0 to 10 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5. அடுத்து 10 to 20 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8. 20 to 30 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10. 30 to 40 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 18. ஸோ 40 to 50 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25. ஸோ 50 to 60 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 22. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக்வைஸ் 60 to 70, 70 to 80, 80 to 90, 90 to 100. ஸோ இந்த டேட்டாஸ்க்கெல்லாம் நம்ம ஹிஸ்டோகிராம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஹிஸ்டோகிராம் டயக்ராம் தான் இந்த ரெக்டாங்கிள்ஸ். சரிங்களா? ஸோ ஹிஸ்டோகிராம் டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஒவ்வொரு ஈச் ரெக்டாங்கிள்ஸ்லையும் டாப் சைடு வந்து நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ டாப் சைடில் நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்வல் 0 to 10 அப்படின்னு இருக்குது. இதனோட மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஸோ செகண்ட் இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா 10 to 20 அப்படின்னு இருக்குது. அதனோட மிட் பாயிண்ட் வந்து 15 அப்படின்னு வரும். ஸோ தேர்ட் இன்டர்வல் 20 to 30 அப்படின்னு இருக்குது. அதனோட மிட் பாயிண்ட் வந்து 25 அப்படின்னு வரும். ஸோ ஃபோர்த் இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா 30 to 40 அப்படின்னு இருக்குது. அதனோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35. ஸோ அடுத்தது 45, ஸோ 55, 65, 75, 85, 95, ஸோ 95 வரைக்கும் லாஸ்ட் மிட் பாயிண்ட் போகும் இல்லைங்களா? ஸோ அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்லையும் டாப் சைடில் மார்க் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போது டாப் சைடில் மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ரசீடிங் வேல்யூவும் சக்சீடிங் வேல்யூவும் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸோட ப்ரசீடிங் வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், 0 அப்படின்னு இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரசீடிங் வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் சப்போஸ் நீங்கள் இங்கே 0லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை அங்கே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? நீங்கள் 0லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரசீடிங் ரெக்டாங்கிள், அதாவது அந்த ரெக்டாங்கிளோட ப்ரசீடிங் வேல்யூ வந்து நம்ம 0 அப்படின்னு ஆல்ரெடி போன எக்ஸாம்பிளில் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே மாடலில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரசீடிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ப்ரசீடிங் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ 0லேருந்து 5க்கு மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட் ரெக்டாங்கிளோட சக்சீடிங் வேல்யூ. அப்போ லாஸ்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது இல்லைங்களா? 90 to 100ல் நம்ம ட்ரா பண்ணிட்டு தான் லாஸ்ட் ரெக்டாங்கிள். இதோட சக்சீடிங் வேல்யூ அப்படின்னா 105 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ப்ரசீடிங் பாயிண்ட்லேருந்து ஆல் த மிட் பாயிண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த கர்வ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் கர்வ் அப்படிம்போம் சரிங்களா? ஸோ அப்போது இந்த மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கணும். எங்கேருந்து அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ப்ரசீடிங் வேல்யூலேருந்து இந்த லாஸ்ட் ரெக்டாங்கிளோட சக்சீடிங் வேல்யூ வரைக்கும் நம்ம ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கணும் சரிங்களா? ஸோ அப்படி லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த வேல்யூ, இந்த டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க, ட்ராய ஃப்ரீக்வன்சி பாலிகன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த மார்க்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிற டயக்ராம் வந்து வரைஞ்சாச்சு சரிங்களா?